ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுள்ள தேவாதி தேவனே, வானமுடைய சிங்காசனமும் பூமி உம்முடைய பாதபடியுமாயிருக்கிறது. அப்பா, அவனுடைய பாதத்தின் அருகே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துவக்க முதல் கடைசி வரைக்கும் ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும். தடைகளை நீக்கி இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வாங்க. வந்திருக்கிற யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் புதிய குடும்பங்களை, புதிய ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைபட்டு போன எல்லா குடும்பங்களையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இந்த நாளிலே குடும்பத்தோடு வந்து உமக்கு ஆராதனை செய்யட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். Thank you. God bless you. Praise the Lord. ஆமென். இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். தம் கிருபை பெரிதல்லோ பாடல நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை மாதங்கள் 2024ஆம் ஆண்டை துவங்கி ஏறக்குறைய 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் காத்த அவருடைய கிருபை. ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமேன்னு நம்ம கேட்கணும், ஜெபிக்கணும், பாடணும். பாடும் பொழுதே நம்ம கேட்போம், இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறதப்பா, இன்னும் தேவை கிருபை தாருமேன்னு சொல்லி பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. கிருபை பெரிதல்லோ தம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஆழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை பாடுவோம் ஆழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே பலமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே பலமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே நம் கிருபை பெரிதல்லோ தம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும்
தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நீர் மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. பாடுவோம். நீர் மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசரன் பாவம் நீங்கினரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசரன் பாவம் நீங்கினரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. பாடுவோமா? காத்து கொள்ள கிருபை தாருமே. ஆமென். கிருபை பெரிதல்லோ, தம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கேட்போம். ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாமா? ஹல்லேலூயா. க்ளோரி. கிருபை பெரிதல்லோ, ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. பாடுவோமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, மூலமுடன் தம்பேலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே. பாடுவோம். தம்பேலனுடன் செய்ய கிருபை தாருமே. கேட்போம். கரங்களை உயர்த்துவோம். சேவை செய்ய கிருபை தாருமே. நம் கிருபை பெரிதல்லோ, ஜீவனிலும் மட்டும் காத்ததுவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் தேவை கிருபை தாருமே. பாடுவோம். இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லார் கரங்களை உயர்த்தி இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் கேட்கலாமா? இன்னும் கிருபை தாருமே. கிருபை வேணும். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. ஆமென். ஜீவனை காட்டிலும் பெரியது அவருடைய கிருபை. இம்மட்டும் காத்தவருடைய கிருபை, இனிமேலும் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபை இன்னும் தேவை.
கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah hallelujah hallelujah. பலபரத பௌஷ்யந்தர பலபல. Oh hallelujah. Praise the Lord. Thank you Lord. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Glory 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 glory. Hallelujah hallelujah. हम கிருபை பெரிதல்லோ தம் ஜீவனிலும் அதே மட்டும் அதுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் எல்லாரும் கேட்கலாமா? கரங்களை உயர்த்தி கேட்போம். இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ glory ஹல்லேலூயா. சேவை செய்ய கிருபை தாருமே. ஹல்லேலூயா. சுகமுடன் தம்பேலமுடன் சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. ஹல்லேலூயா. சேவை செய்ய கிருபை தாருமே. கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் பாடி துதிக்கும் பொழுது ஆனந்த சத்தத்தோட ஹல்லேலூயா கர்த்தர் ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமா? நல்ல ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. ஹல்லேலூயா ஆமென். உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இன்னும் தேவை கிருபை தாருமே நம்ம கேட்டோம் பாருங்க. அதுபோல் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஓடுவதற்கு தேவையான கிருபை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. முடத்தில் இருக்கிறது நிறைவான கிருபை. இந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. பாடுவோம். இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல்
எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. ஹல்லேலூயா. திருப்பாதம் ஆமென். கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. glory தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். ஆமென். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் பாடுவோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. பாடுவோம். கருத்தாய் விசாரித்து ஹல்லேலூயா கனிவோடு என்னை நோக்கிடுமே. ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தேன். ஆமாண்டவரே. கிருபை நீரை இயேசுவே நம் தேவை அன்பை கண்டனை. ஆமென். தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா தமதன்பை கண்டடைந்தே. ஆமென். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா. இன்ன நிந்தை நேரிடேனும் சொல்லுவோம். என்னை கைவிடாதிரும் நாதா. இன்ன நிந்தை நேரிடேனும் எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே. இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே. இயேசுவே உம்மை அண்டிடுவே. பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன். ஆமென். கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. ஆமென். தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா தமதன்பை கண்டடைந்தே. Thank you Lord. தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் வெட்கமடையே. சொல்லுவோம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் வெட்கமடையே. நமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. ஆராதிப்போம். நமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. பாடுவோம். திருப்பாதம். எல்லாரும் எழுந்து நின்று பாடி ஆராதிக்கலாமா? கிருபை நீரை இயேசுவே ஆமென். தமதன்பை. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா தமதன்பை கண்டடைந்தே. ஆமென். தேவ சமூகத்திலே திருப்பாதம் வந்தே. கிருபை நீரை இயேசுவே ஹல்லேலூயா தமதன்பை. We give all the glory. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே உண்டாவதாக. சமூக
சமூகத்திலே ஹல்லேலூயா தமதன்பை ஆமென். தலைகள் நீங்கட்டும். ஆமென். சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் படுவோம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. சொல்லுமா, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. ஆமென். திருமாரம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. கரங்களை உயர்த்தி அபிஷேகத்தோட பாடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தமதன்பை கண்டடைந்தே ஆமென். சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே ஹல்லேலூயா சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஓ ரபபப ஹல்லேலூயா. Thank you Lord. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை பெரியது, கிருபை பெரியது, கிருபை பெரியது, கிருபை பெரியது. ஓரி பாபா 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 ஓ ரபல பரதன பௌஷியந்தர கிருபை 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 ராஜா. கிருபை பெரியது, கிருபை பெரியது, கிருபை பெரியது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார், உண்மையாய் வெட்கமட. எல்லாரும் விசுவாச அறிக்கையா சொல்லுவோமே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார், உண்மையாய் வெட்கமட. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. ஹல்லேலூயா. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. ஹல்லேலூயா. ஆதம் நம்பி வந்தே சொல்லுவோம். இருவை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. Praise you, hallelujah, hallelujah. Holy Baba, glory, oh hallelujah, oh glory, 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 glory. Ibadana boshi andara hallelujah. Praise you. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல
கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த பாத்தில் வந்து அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு புது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பிக் கொள்ளும்படி, கர்த்தர்களுக்கென்று வைத்திருக்கிற புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவனாய் கர்த்தர்கள் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பலத்தோடு நீ போ, உன்னோடு நான் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் அப்படியே எங்களை வழிநடத்தி ஆசீர்வைத்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஆமென் ஆசீர்வாதங்களோடு தகப்பனே புதிய பலத்தோடும் தெய்வீக சுகத்தோடும் புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபங்களுக்கெல்லாம் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை தியானிக்கும்படி எங்கள் உள்ளங்களை நாங்கள் திறக்கிறோம். ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நல்லவர் ஆமென் சொல்லுவோமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கால்வெளியிலும் கூட உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஆராதித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் நம்ம முதலாவது வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பார்கள். யோபு 37ஆம் அதிகாரம் வசனம் 5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தில் ஆமென். நான் சொல்றது உண்மைதானே? ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தில் பிரைஸ் தி லார்ட். தினமும் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்தும் பொழுது அவருடைய நாமத்தை கொண்டுதான் நாம் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் எப்படி இரு? இத்தனை பேர் அப்படி வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேகமாய் காலங்கள் ஓடிவிட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 10 மாதங்களை வேகமாக முடிச்சிட்டோம். 11வது மாதத்தை பிரைஸ் தி லார்ட் துவங்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சியோடு துவங்க போகிறோம். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஆமென். யோபு 37:5 வாசிங்க. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கிரகிக்க கூடாத அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத, நாம் நினைத்து பார்க்க முடியாத, இப்படி கூட நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, இப்படி கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கின்ற அளவிற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது
ஆமேன், கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது ஆமேன், அதுதான் என்ன, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆமேன், வியாதியில சுகம், ஆமேன், பொருளாதார கஷ்டத்துல ஆசீர்வாதம், ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒவ்வொன்றாய் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமேன், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள். மரித்த மனுஷனையும் உயிரோடு எழுப்ப உங்களுக்கு முடியும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். மரித்த மனுஷனையும் உயிரோடு எழுப்ப கர்த்தருக்கு முடியும். இது கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியம். நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. செத்து போன மனுஷன் உயிரோடு எழும்ப முடியுமா? ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் எத்தனையோ பேரை எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆனாலும் ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்ன சொல்ல முடியும், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன். ஆமேன். லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரு. ஆமேன், வாழ்ந்தான், சுகமா இருந்தான், மறுபடியும் அவன் மரித்து போனான். ஹல்லேலூயா. இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பூமியிலே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்ற கர்த்தர் ஒருவர் தான். ஆமேன் சொல்லுவோமா? இதே யோபு தான் என்ன சொல்றாரு, என் மீட்பர், ஆமேன், மை ரெடீமர் லிவத் என்று சொல்லுகிறார். என் மீட்பர் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். ஆமேன். அப்ப நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஜீவிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். எந்த வீட்டிலையுமே மரணம் இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். எங்கள் அப்பா 76 வயசு வரைக்கும் எங்களோடு இருந்தாங்க, மரித்து போனார்கள். அதற்கு பிறகு 10 வருடம் கழித்து ஆமேன், பிரைஸ் தி லார்ட், எங்கள் அம்மா மரித்து போனாங்க. மரணம் வரும் குடும்பத்தில், வயதானவர்கள் மரித்து போகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன், இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களிலே கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்ம அதிசயமா நடத்திட்டு வர்றாரு. ஆமேன் சொல்லுவோமா? அதுக்கு தான் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நிமிஷத்துலையும் கூட நம்ம நினைச்சு பார்த்தா ஆமேன், இப்படியெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரே நான் நினைக்கிறேன். ஆமேன், நீங்களும் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியும். நம்முடைய பியாண்ட் அவர் லிமிட்டேஷன்ஸ், பியாண்ட் அவர் திங்கிங். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரைஸ் தி லார்ட் இப்படியே கூட நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமான்னு நம்ம நினைச்சிருக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நிறைய அற்புதங்களை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் நிறைய அற்புதங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு அற்புதம் செய்யாத நாளே கிடையாது. ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் இந்த பூமியில் ஒரு ஊழியம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் அற்புதம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் அற்புதம். ஆமேன். ஒவ்வொரு நாள் காலை தொடங்கி இரவு வரைக்கும் அவரிடத்தில் ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அற்புதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இல்லையா சொல்லுவோமா? ஆமேன். உயிரோடு எழுப்புனது, நடக்க முடியாது நடக்க செய்தது, கண்ணு தெரியாத மனுஷனுக்கு பார்வையை கொடுத்தது, காது கேட்காதவனுக்கு கேட்க பண்ணது, ஆமேன், பேச முடியாண்டு வாயை திறந்தது. ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவைகளோடு வந்தவர்களுடைய தேவைகளை சந்தித்தது, இப்படி நிறைய காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் கிரேட்டஸ்ட் மிரக்கிள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. ஆமேன். மரித்த மனுஷனை உயிரோடு கூட ரொம்ப சுலபமாக கர்த்தர் செஞ்சிட்டார். ஒன்று மாத்திரம் ரொம்ப கடினமான ஒன்று. ஆமேன். அதான் பென்னிகின் என்கிற ஒரு பெரிய ஊழியக்கார் சொல்லுகிறார், the greatest miracle in this world is salvation. salvation என்றால் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் பாருங்க. இதுதான் ரொம்ப கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியம். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். லாசரு கூட ஈஸியாக உயிரோடு எழுப்பிட்டார். ஆனால் ஒரு மனுஷனை ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள நடத்துறதுக்கு ரொம்ப கடினம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் என்ன உண்டு பரலோகத்தில்? நல்லா சொல்லுங்கள். மிகுந்த லாசரு உயிரோடு எழுப்பினதுனால பரலோகத்தில் மிகுந்த
சந்தோஷம் உண்டுன்னு கூட அவர் சொல்லலை. ஆனால் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பாவ வாழ்க்கை வாழ்ந்து, கவனிக்கிறீங்களா? பாவ வாழ்க்கை வாழ்ந்து, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து மனம் திரும்புகிற ஒரு காரியம், ஆமீன், பெரிய அற்புதமா லேலியா சொல்லுவோமா? பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுதான். ஒரு மனுஷன் இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டுட்டா, ஆமீன், அங்கே தேவதூதரெல்லாம் பாடி ஆராதிக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. தேவதூதர்கள் பாடி ஆராதிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பெரிய மகிமையான ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில், இங்கெல்லாம் கொஞ்சம் பேர் துக்கப்பட்டிருப்பாங்க, கவலைப்பட்டிருப்பாங்க. என்ன இந்த மனுஷன் இப்படி போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? பாருங்க, பிரைஸ் எல்லாம். உதாரணத்துக்கு நம்ம ஊழியக்காரர் ஸ்டீஃபன் எடுத்துக்கொண்டா, ஸ்டீஃபன் ரட்சிக்கப்பட்ட நாளில் பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், செலிப்ரேஷன். இங்கே ஒருவேளை அவரை புறம்பாக தள்ளி இருக்கலாம், ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம். பரலோகத்தில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா? தேவதூதரெல்லாம் பாடி ஆராதிச்சாங்க. ஹல்லேலூயா, ஆமேன். ஸ்டீஃபன் மனம் திரும்பி விட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்கே உண்டானது. அப்படின்னு பார்த்தா கிரகிக்க கூடாத பெரிய ஆசீர்வாதம் என்னங்க? ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுவோம், ரட்சிப்புன்னு சொல்லுங்க. என்னது? Salvation is the greatest miracle. இந்த பூமியிலே கிடைக்கக்கூடாத ஒன்று என்ன? ரட்சிப்பு தான். ஹல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் வைடூரியமும், ஆமேன், தங்கமும், இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த பூமியில் இருக்கு. ரட்சிப்பு ஒன்று தான் பரலோகத்திலிருந்து வரும். ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? இந்த ரட்சிப்பு ஒன்று தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா. ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற மக்களை ரட்சிப்பதற்காக. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? ஆமீன். நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, எவ்வளோ விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் சும்மா உட்காந்துருக்கணும்? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஏன் இருக்கணும்? ஆமே. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஏன் 4 பேருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு உண்டாயிரும். ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பேர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த ரட்சிப்பை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உலக பிரகாரம்னு பூமிக்குரிய ஒரு அற்புதம் நடந்துட்டா சும்மா இருப்பீங்களா? ஆமேன். இந்த காலத்தில் லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கி அவருக்கு அதில் ப்ரைஸ் விழுந்துருச்சுன்னா, ஆமேன், பேப்பரில் போட்டுருவாங்க, டிவியில் சொல்லுவாங்க, வீடு வீடாக சொல்லிடுவார். அவர் வீட்டுக்கு எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. லாட்ரியில் விழுந்த காசெல்லாம் வரவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தே முடிஞ்சிடும் போல். அவ்வளோ பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவான். என்னங்க உங்களுக்கு இப்படி விழுந்துருச்சாம்னு, 1 லட்சம் விழுந்துருச்சான், 1 லட்சம். லாட்ரி விழுந்தவங்களும் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து லட்சாதிபதிங்க. ப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கி லட்சமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு, ₹1,00,000 1 ரூபா மாதிரி ஆயிட்டு. ஹல்லேலூயா. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஆமேன். இதெல்லாம் பெருசு இல்லை, இதெல்லாம் பெருசு இல்லை, இதெல்லாம் கிடைச்சிடும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், இந்த ரட்சிப்பையும் தெய்வீக சுகத்தையும் தவிர வேற எதையும் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆசீர்வாதம் எல்லாம் கேட்காமையே கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கேட்காமையே தருவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இது சத்தியம், வசனம் சொல்லுது. சாலமோன் ராஜா அவன் கேட்டான், ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன், ஆமீன், போக்கு வரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு என்ன தேவை? இந்த ஜனங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறேன், என்ன ராஜாவாக்கிட்டாங்க. இந்த ஜனங்களை எவ்வளோ பெரிய ஆள்லாம் இருக்கிறேன், எனக்கு சீனியர்லாம் இருக்கிறேன், உட்காந்துருக்கார் அரண்மனையில். அவர்களுக்கெல்லாம் வந்து நான் சரியான வழியில் அவனை சொல்லி கொடுத்து நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டார் பாருங்க. கர்த்தர் அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. அதனால நீங்க அரிதான காரியத்தை கேட்டா கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில்
ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் இருந்தா, ரட்சிக்கப்படாதவங்க இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஆராதிச்சா ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டமும் இருந்துகிட்டு இருக்கு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவரு மனம் திரும்பல, ரட்சிக்கப்படலை. ஆமென், ஹல்லேலூயா. இருதயம் இன்னைக்கு திறக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய இருதயம் திறக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டில், ஆமென், என் வீட்டில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைய காலையில் கூட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வருகிற அந்த வயதான அம்மா மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அவங்களும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் சொன்ன உடனே 1ஆம் தேதியிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிருப்போம்? ஒருவேளை ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடச்சிருமோ, இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நகை ஒன்று வாங்கிடுவோமோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டிடுவோமா, இல்லை ஒரு இடம் வாங்கிடுவோமா, என்னன்னு தெரியலையே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் இப்படி கொடுத்துருக்கிறாரு, என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் நினச்சதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஹல்லேலூயா. ஒரு நிலத்தை கொடுப்பதோ, ஒரு வீட்டை கொடுப்பதோ, இல்லை ஒரு வேலையை கொடுப்பதோ, ஆமீன், ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதோ கர்த்தருக்கு லேசான காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இந்த ரட்சிப்பை மாத்திரம் ஒரு மனுஷனை கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அவன் இருதயம் பக்குவப்பட்டால் தான் அது உள்ளே போகும். அந்த ரட்சிப்பு, அந்த சமாதானம் உள்ளே போகும். ஹல்லேலூயா. இன்னையும் கூட நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா இருதயம் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமேன். இருதயம் என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு வால்வு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அவருடைய சரீர சுகமெல்லாம் போயிடுது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆமேன், நம்முடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டது போல அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள், ஆமேன், உங்களை தொட்ட நாளில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஆமேன் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இல்லையே, ரொம்ப பேருக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே. கவனிக்கிறீங்களா? ரொம்ப பேருக்கு அந்த பிளெஸிங் இல்லையே. ஆமீன். யார் அதை கொடுக்கிறது? ஆமீன். எப்படி அதை ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள்? ஆமீன், பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் சொல்லாமல் அந்த பிளெஸிங் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஜனங்களுக்கு தெரியாது, வழி தெரியாது. வழி இதுவே, இதில் பிரவேசிங்கன்னு யாராவது வழி சொன்னால் தானே தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமீன். ஒரு காரில் வராரு, ஒரு அம்மாட்ட வந்து ஒரு வழி கேட்குறாரு. சென்னையில் இருக்கிற ஒரு வழி, திருவான்மியூரோ என்னமோ ஒன்று கேட்குறாரு. அங்கே எங்கே மேடம், எங்கே போகணும் அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படியே நீ போகிறவங்க ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ இங்கே தான் இருக்கணும். போகிறவங்க ஒரு இடத்துலையும் வழி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நீ கேட்குற இடத்துக்கு போய் சேர முடியாது. நீயே தேடி கண்டுபிடிச்சி போ. இன்றைக்கி கூகுள் மேப் வந்துருச்சு. எந்த ஊருக்கு போனாலும் அதை தட்டி தஞ்சாவூர் டு மெட்ராஸ்னு போட்டிங்கன்னா, ஆமேன், எந்த வழியில் வேணாலும் அது உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அந்த ஊருக்குள்ளே போய் எங்கே போனாலும் கூகுள் மேப் உங்களை வழி நடத்தும். லெஃப்ட் போங்க, ரைட் போங்கன்னு சொல்லுது, 300 மீட்டரில் திரும்புங்கன்னு சொல்லுது, என்னென்னமோ சொல்லுது. ஆமேன். ரட்சிப்புக்கு யார் வழிகாட்டுறது? என்ன தம்பி? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு சொன்னால் யார் அவனுக்கு வழிகாட்டுறது? ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்ன இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? உண்மைன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு தடவை கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உண்மைன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன மெல்வின் அப்படிதானே? மெல்வினை கர்த்தர் வச்சிருக்கிறான்னு சொன்னால் அவர் 4 வாலிப பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்தணும். ஹல்லேலூயா. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இல்லை அப்படிதானே? பிரைஸ் வாலிப பிள்ளைகளையும் வாலிப தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் கர்த்தர் இன்னைக்கு ரட்சிப்புகளை நடத்தி நம்ம சபையில் கொண்டாந்து ஆராதிக்க வச்சிருக்கிறான்னு சொன்னால் காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட்டு பாடிட்டு போகிறதுக்கா? அதுக்கும் தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து பாடி ஆராதிக்கிறதுக்கும் தான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மேலான ரட்சிப்பை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஷேர் பண்ணணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆமேன், ஒரு சின்ன பிஸ்கெட் கையில் வச்சுருந்தா கூட அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒரு பிஸ்கெட் தான் இருக்கும், பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவர் இருந்தால் அவருக்கு ஷேர் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறோம். ஒரு டீ கடையில் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு டீ குடிச்சிருந்தீங்கன்னா யாராவது வந்துட்டா, சார் அவருக்கு ஒரு பிஸ்கெட் டீ கொடுங்க சொல்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் அவருடைய மனசு நோகக்கூடாது? இந்த ஆள் மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், டீ குடிக்கிறான், நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு குணம். ஆனால் அதே நேரத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ரட்சப்பை நீங்கள் உள்ளே வச்சிருக்கிறீங்களே, இதை சொல்கிறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி பாக்கெட்லேருந்து ஒரு 20 ரூபாயை செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயங்கலையோ, அதுபோல் ஆமேன், உங்களுக்கு அறிமுகமான ஒரு மனுஷனோ இல்லை நீங்கள் சந்திக்கிற ஒரு நபரோ, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த பாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? ஆமேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கம்மா. பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆமேன், இந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வெறுமையாக இருந்தது, வெறுமையாக இருந்துச்சு, எம்டியாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளவோ நன்மைகள். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்கவே முடியாது. உண்மைதான் சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமையாக இருந்த வாழ்க்கை கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆமேன். ஒழுங்கின்மையாக இருந்தது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஆமேன் சொல்லுவோமா? அப்படிதான் இருந்தோம். ஆமேன். என்ன நான் சொல்ல முடியும்? மற்றவர்கள் சொல்ல முடியாது. ஒழுங்கின்மை. ஆமேன். ஒழுங்கினமான பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இலங்கையில் நான் போயிருந்த பொழுது, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது, எங்கள் அப்பாவுடைய பைபிள் ஸ்கூலில் படித்த ஒரு அருமையான அண்ணன் அங்கே பெரிய ஊழியக்காரர் இருக்கார், பிஷப்பாக இருக்கிறார், பிஷப் சந்தான பிள்ளை. அவர் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்வார், ரெவரண்ட் ரோலன்ஸ் கே. ஆமேன். அவர் இப்பொழுது தேவ செய்தி கொடுப்பார், பாட்டு பாடுவார்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார், நான் இவங்க அப்பாவுடைய பைபிள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ரொம்ப குழப்படிக்காரராக இருந்தார். யாராக இருந்தார்? யாராக இருந்தார்? ரொம்ப குழப்படிக்காரர். அங்கே குழப்படின்னா குறும்புக்காரன்னு அர்த்தம். குழப்படிக்காரராக இருந்தார். நான் கூட என்னடா குழப்படிங்கிறார், குழப்படிக்காரனாக இருந்தான் அந்த பையன். ஹல்லேலூயா. குறும்பு எல்லாம் இருக்கும், சின்ன வயசில் இருக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மை, வெறுமையாக ஒழுங்கின்மையாக இருந்த வாழ்க்கையை மாற்றினது யாரு? யாரு? நல்லா சொல்லுங்க, ஆழமா அழுத்தமா. யாரு? கர்த்தர். வேற யாராலையும் மாற்ற முடியாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற பில்டிங்கை அப்படியே நகர்த்தி கொண்டு போய் 15ஆம் தெருவில் வச்சிடறாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கேள்விப்பட்டவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காட்டுங்க. இங்கே இருக்கிற அந்த ஜப வீட்டை 15ஆம் தெரு கொண்டு போகணுன்னா கொண்டு போயிடலாம். என்ன ஜெய்கர், இப்படி ஜாக்கியெல்லாம் போட்டு தூக்கி அப்படியே நவுத்தி 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 கொண்டு போயிடுறான். பில்டிங்கேன்னு மாத்துறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் மாற்றிடலாம், மனுஷனுடைய மனசை மாற்ற முடியாது. வசனம் சொல்லுது, எத்தியோப்பியன் தன் நிறத்தையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமானால் ஒரு மனுஷனுடைய ஜென்ம சுவாபத்தை கூட என்ன பண்ணிடலாமா? மாற்றிடலாம். மாறாது, திடீர்னு வந்துடும். வர போல சாந்த குணமுள்ள மனுஷன் இந்த பூமியில் உண்டான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவர் தான் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிடுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிடுவார். அப்பாய் வரா இப்படியான்ற அளவுக்கு. பிரைஸ் தி லார்ட். கொந்தளிப்பு எல்லாம் தான் அமைதியாக இருக்கும், திடீர்னு சுனாமி அடிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றின கர்த்தர் தான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இந்த பூமியானது வெறுமையும், ஆமேன், அங்கே என்ன இருந்துச்சுன்னு போட்டிருக்கு, இருள். என்ன இருந்துச்சு? இருள் இருந்தது. இருளுக்குள்ள இருந்தோம். கர்த்தர் அந்த பூமியை நிரப்பி அதை ஒழுங்காக்கி கரடு முரடாக இருந்தெல்லாம் சரி பண்ணி அந்த இருளை பிரித்தார். பிரித்து வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக்கி, ஆமேன், வெளிச்சத்திற்கு பகல் என்றும், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், இருட்டுக்கு இரவு என்றும் பெயர் வைத்தார்.
அதனால தான் இன்னைக்கு நம்மள யாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இருளில் இருந்து வெளியே வந்துட்டோம். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த கர்த்தர். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ கிரகிக்க கூடாத பெரிய காரியம் என்ன? மனுஷன் உயிரோடு எழுப்புறதா, காலு நடக்கிறதா, கை இப்படி ஆகிறதா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு குழப்படிக்காரனை மாத்துறது தான் பெரிய அற்புதம். ஒரு குழப்படிக்காரனாக இருக்கிற ஒரு மனுஷனை மாற்றி ஒரு ஊழியக்காரனை மாத்துறது தான் கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியம். ஆமேன் சொல்லுவோமா? இப்போ இந்த ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பை உங்களுக்கு என்ன கொடுக்கறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நல்லா கவனிக்கணும், முடிக்க போகிறேன். இந்த பூமியில் வந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து ஆமேன் சிலுவையில் மரித்து போனார். ஹல்லேலூயா. தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி பாடுகளை ஏற்றுக்கொண்ட எதுக்கு? அப்பவாது இந்த மனுக்குலம் மனம் திரும்பணுமே. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு எப்படி தூதர்கள் பாடினாங்களாம்? ஆமேன். எப்படி தூதர்கள் பாடினாங்க? உன்னதத்தில் இருக்கிற மகிமையும் பூமியிலே மனுஷர் மேல் உண்டாவதாக. பூமியில சமாதானம் உண்டாகணும். என்னைக்கு சமாதானம் வரும்? என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புறீங்களோ அன்னைக்கு தான் சமாதானம் வரும். அது வரைக்கும் வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கையா இருக்காது. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் பிறந்து வாழ்ந்து மரித்து போனார்கள். சமீபத்தில் கூட பெரிய ஒரு கோடீஸ்வரர், டாடா கம்பெனியினுடைய அந்த சொந்தக்காரர் பாருங்க, திடீர்னு இறந்து போயிட்டார். வயதான ஐயா. அவருக்கு குடும்பமே கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, வாரிசு கிடையாது, ஒன்றும் இல்லை, செத்து போனார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்திருந்தா அவருக்கு இருந்த பணத்துக்கு, அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு எத்தனையோ பேர் ரட்சிப்புகள் நடத்தியிருக்கலாம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் ரட்சிப்புகளை நடத்தி இன்னைக்கு ஆமேன் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு டாடா கம்பெனியில் இருக்கிற நிறைய பேர் ரட்சிப்புகள் நடத்தியிருக்கலாம். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, டாடா ப்ராடக்ட்ஸ் அதை போல் வேற ஒன்றும் இல்லை. டாட்டா தயாரிக்கிற காரை வாங்குங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாங்குகிறோம். நான் அதே அந்த பெரிய முதலாளி ஆமேன் அந்த ரட்சிப்பை அவர் ஜனங்களுக்கு கொடுத்துருந்தா, அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்திருந்தா, அவர் விற்ற காரை விட அவர் வழிநடத்தின ஆத்துமாக்களுக்கு குறித்த மகிழ்ச்சி இந்த பூமியில் இருந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இல்லையே. பிரைஸ் தி லார்ட். பணம் காசு இருந்துச்சு, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் ஒன்றும் இல்லாமல், பேர் சொல்கிறது கூட ஒரு ஆள் இல்லாமல் சேர்த்து வச்சதெல்லாம் அரசாங்கத்துக்கு போயிட்டு ஆமேன் திடீரென்று மரித்து போனார். யாரும் இல்லையே. இப்போ நமக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாரிசு இருக்கிறதுனால நம்ம சேர்த்து வச்சாலும் அவங்க பயன்படுத்தோன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு உத்தரவு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ பணக்காரன் ஆகிறது கிரகிக்க கூட முடியாத ஒரு பெரிய காரியமா? டாட்டாவை போல மாறுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி டாட்டாவை போல மாறிட்டா ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை மறந்துடுவாங்க. அதுதான், அதனால தான் ரொம்ப பேரை டாட்டாவை கர்த்தர் மாற்றாமல் வச்சிருக்கிறார். என்ன தம்பி, டாட்டாவை போல எல்லாரையும் மாற்றிட்டா இயேசு கிறிஸ்துவை மறந்துடுவாங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவன் காரை தயாரிக்கிறதுலையே கவனம் போயிடும். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறார். சமாதானமாக வச்சிருக்கிறாரு, சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு, சுகமாக வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வந்துச்சு? ஆமேன். நம்முடைய ரட்சிப்பிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நமக்குள்ளிருந்து தானே வெறுமையை நீக்கி, ஒழுங்கின்மையை நீக்கி, இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்தார். ஆமேன் சொல்லுவோமா? நான் முடிக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபத்தோட 2-3 நிமிடங்கள் என்னோடு கூட இருக்க முடியும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தர் பூமியை நிரப்ப துவங்கினார். அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருளுமாய் இருந்துதான் அந்த பூமியிலே கர்த்தர் ஆமேன் என்னெல்லாம் உண்டாக்குனார்னு வாசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு அன்பான கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வைத்த ஆசீர்வாதங்கள். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஆதாமும் ஏவாளும் ரட்சிக்கப்பட்டாங்களா, ரட்சிக்கப்படலையா? சொல்லுங்க. சொன்னீங்கன்னா 100 ரூபாய். வாலிப பிள்ளைகள், பெரியவங்களை விட்டுருவோம். வாலிப பிள்ளைகள், தம்பிமார், தங்கைமார் யாராவது சொன்னீங்கன்னா
ஆதாமும் ஏவாளும் மனம் திரும்பினாங்களான்னு சொன்னீங்க. ஆமாம் இல்லையான்னு சொல்லுங்க. 100 rupees. யார் அது ஓமானது? எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் பாருங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில். இல்லை, யோசிச்சு பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் தமது சாயலில் உண்டாக்குறார். ஆமேன். ஆதாமும் ஏவாளையும் உருவாக்குனார். அவனே பாருங்க மனம் திரும்பலை. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் விரோதமான ஒரு பாவத்தை அவன் செய்து விட்டான். கீழ்ப்படியாமை, புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை புசிச்சிட்டான். ஆமேன். அப்போ உண்மையிலே ஒரு பாவம் செஞ்ச மனுஷன் என்னன்னு சொன்னால் தன் பாவத்தை அறிக்கை பண்ணணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். தன் பாவத்தை அறிக்கை செய்யும். ஆமேன். வேதவசனம் சொல்லுகிறது, அறிக்கை செய்கிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பண்ணுவானா? இரக்கம் பெறுவான்னு சொன்னது போல, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன், என் மனைவியும் செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்க. இல்லையே, போய் ஒளிஞ்சிட்டுல இருந்தான், போய் ஓடி ஒளியிறான். ஆமேன். போய் ஓடி ஒளியறதுனால எந்த மாற்றமும் வராது. வேதவசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன், மறைக்காத சொல்லிரு கர்த்தர்ட்ட, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுவனுக்கு தான் இரக்கம். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விட்டு விடுவனுக்கு இரக்கம் உண்டாகிறது. ஆமேன். போய் சொல்லலாம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த இரக்கத்தை பெற்று இருக்கிறீங்க? கையை இங்க இருக்கு. நல்லா மேலே வரக்கூடாதா? நல்லா மேலே வரக்கூடாதா? எத்தனை பேர் இரக்கம் பெற்றிருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஃபெயிலியர் மனுஷனுடைய வாழ்க்கையில், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், இந்த ஃபெயிலியர் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் வந்தது? பாவம், அக்கிரமம் உள்ள நுழைஞ்ச உடனே, ஆமேன், பிரைஸ், தானா என்ன வருது? ஒளிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வருது ஒழிய மனம் திரும்பணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், என்னென்ன பூமியில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறோம். ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ஓடி ஒளியுவான். திருடிட்டாலோ இல்லை ஒரு கொலை ஏதோ ஒன்று பண்ணிட்டாலோ அவன் என்ன பண்ணுவான்? ஓடி ஒளிஞ்சிருவான், போய் ஒளிஞ்சிக்குவான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நான் தான் பண்ணிட்டேன்னு போய் எவனும் நிற்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படி பண்ணிட்டான் அந்த ஆதாம் ஏவாளும், ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதனால கர்த்தர் சொன்னார், ஆமேன், இனி இந்த ஏதேனுக்குள்ள உனக்கு இடம் இல்லை. ஆமேன். ஏதேன் தோட்டம் பரலோகம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அழகா பரலோகம் போல இருந்த இடத்துல உன்னை வச்சேனே, இப்படி பண்ணலாமா? எவ்வளோ நெருக்கமாக கர்த்தரோட நீ இருந்த. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு தவறை பண்ணிட்டியே, மனம் திரும்பு. கர்த்தர் சொல்றார், நீ மனம் திரும்பு, உன் பாவத்தை அறிக்கை பண்ணி மனம் திரும்பு. ஆமேன். அப்பதான் நீ வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அறிக்கை செய்து விட்டு விடு, அப்பதான் இரக்கம் உண்டாகும். விடுறதுக்கு மனசு இருக்கு, ஆனால் அறிக்கை பண்ணுறதுக்கு மனம் இல்லை. பாவத்தை விட்டுறணும்னு மனசு இருக்கு, ஆனால் அறிக்கை பண்ணுறதுக்கு மனசு இல்லை. நோவாவின் காலத்தில் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார் நோவா. தெரியுமா? எத்தனை வருஷமா? 120 வருஷம் பைபிளில் போட்டிருக்கு. கவனிக்கிறீங்களாமா? எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாரு? 140. யாரோ 40ன்னு சொல்கிற மாதிரி. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். என்னம்மா? ஆமேன். எவனாவது மனம் திரும்பினானா? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பூமியில் அழிவு வருது? சுனாமி வந்து வாரிக்கொண்டு போகிறது, கொரோனா வைரஸ் வந்து கொத்து கொத்தா வாரிட்டு போகுது. மனம் திரும்பலை. நோவை நாட்கள் நடந்தது. பிரசங்கம் பண்ணுறார், எல்லாம் கேலி பண்ணான். ஆமேன். கிண்டல் பண்ணான். இவரை வந்து தூஷித்தான், புறக்கணித்தான். இவர் கப்பல் செய்யும் பொழுது எல்லாரும் சிரிச்சான். ஆமேன். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற மனுஷனை மாத்திரம் கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். ஆமேன். கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. இல்லையா சொல்லுவோமா? இதில் நோவா நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். அவனும் மனைவியும் 3 மகன்களும் மருமகள்களும் வேலைக்குள்ளே பிரவேசித்தார்கள். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இன்னைக்கு நோவா தாத்தாவை போல, இந்த பாட்டி அம்மாவை போல, அவருடைய மகன்கள் மருமகள்களை போல, ஆமேன், இன்னைக்கு நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம்? பேழைக்குள்ளே இருக்கிறோம். எங்கே இருக்கோம்?
பேழைக்குள்ளே இருக்கிறோம், சீக்கிரம் வெளியே இருக்கும், வந்துடணும். ஆமென். இன்னும் பேழைக்குள்ளே வராத நிறைய பேர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்களெல்லாம் பேழைக்குள்ளே கொண்டு வந்து நோவா விடலையே. மனைவியை தான் உடனே முதல்ல அனுப்புனார். ஏம்மா நீ முதல்ல உள்ளே போ, என் மூத்த மகன் போ, ரெண்டாவது மகன் போ, மூணாவது மகன் போ, மருமகள் எல்லாம் உள்ளே போங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பேழைக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க? எத்தனை பேர் பேழைக்குள்ளே ஜனங்களை கொண்டு வர போகிறீங்க? குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் கொண்டு வர போகிறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் பேழைக்குள்ளே வரணும், வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. சபையில் வந்து ஆமென் இந்த பாதுகாப்புக்குள்ளே வந்துடணும். பேழை பாதுகாப்பு 40 நாள் இரவும் பகலும் என்ன பெஞ்சது? ஒரு மழைக்கு தாங்கலை மதுரை, தெரியுமா? ஒரே ஒரு மழைக்கு தாங்கலை, மதுரை மிதக்குது. ஒரே ஒரு நாள் மழையில் மதுரை மிதந்து விட்டது. வீடுகளுக்குள்ளே தண்ணீர், வீட்டுக்குள்ளே யாரும் வசிக்க முடியல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து வாங்கி வைத்த பொருட்கள் எல்லாம் நஷ்டமாகிவிட்டது. 40 நாள் மழை பெஞ்சது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஆமேன். வானத்திலிருந்து ஆமேன் பிரைஸ்லோட மதகுகள், பூமியில் இருக்கிற ஆமேன் பிரைஸ்லோட எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து விட்டது. அப்படியே பொங்கிட்டு வருது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் பேழையை சுற்றி நிற்கிறான். கொஞ்சம் பேர் பேழையில் தவி தவி ஏற பார்க்குறான். அங்கே தான் கீழ் பூசி வச்சிருக்கு. என்ன பூசி வச்சிருக்கு? அப்படியெல்லாம் உள்ளே வர முடியாது. அப்படி கீழ் பூசி வச்சதுனால சம்திங்லாம் கொடுத்து விட முடியாது. கொஞ்சம் நான் தவி அந்த ஜன்னலை பிடிச்சி தொங்கிக்கிற ட்ரெயினில் போவான் பார்த்துருக்கீங்களா? ஜன்னலை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு போயிட்டு இருப்போம். வட இந்தியாவில் போய் பாருங்கள், ட்ரெயின் உள்ளே இருக்கிறவங்க ட்ரெயினுக்கு மேலே இருக்கிறது தான் ஜாஸ்தி. ட்ரெயின் உள்ளேயும் இருப்பான், மேலேயும் இருப்பான், ஜன்னல்லையும் இருப்பான், கதவுலையும் இருப்பான். அவ்வளோ பேர் போகிறான் ட்ரெயினில். ஆமேன். அப்படியெல்லாம் பேழையில் ஏற முடியாது. தார் பூசி வச்சு வலிக்கிட்டு எல்லாம் விழுந்துட்டு. கொஞ்சம் பேர் சொந்தக்காரெல்லாம் போய் மாமா நான் காதை அடைச்சிக்கிட்டார். திறக்க முடியாதுங்க. ஏன் தெரியுமா? ஆமாம், நோவா இறக்கம் இல்லாத மனுஷன் நினைக்காதீங்க. அவனுக்கு இறக்கம் நிறையா உண்டு. சாவி அவன்கிட்ட இருந்து திறந்து விட்டுருப்பாரு. கொஞ்சம் மனம் திரும்பாதோ பாவி அக்கிரமக்காரன் திறந்து விட்டு எல்லாம் அங்கே பேழைக்குள்ளே போய் சாராயமெல்லாம் காய்ச்ச ஆரம்பிச்சிருப்பான். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஓ எல்லாம் உள்ளே போயிட்டியா? கர்த்தர் கதவை அடைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். அதனால தான் பாடல்காரன் பாடுகிறான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். திறவுண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஹல்லேலூயா. திறவுண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வாயா, காலம் கொடியதாய். ஆமேன். காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். எஸ், காலம் கொடியதாக இருக்கிறது. காலத்தை ஆதாயம் செய்யணும். கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த 2 மாதம் முடிஞ்சுன்னா 2024 முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். திரும்ப அந்த வருஷம் வராது. இப்போ இந்த 2024 எத்தனை பேருக்கு நம்ம ரட்சிப்பு சொன்னோம்? எத்தனை பேர் ஆதாயம் பண்ணோம்? எத்தனை பேர் சபை கொண்டு வந்தோம்? கணக்கு கேட்கும் காலம் இது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இவ்வளவு ஆமேன். கர்த்தர் செய்த கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் எல்லாம் கண்ணால பார்த்து இந்த எகிப்தில் இருந்த ஜனங்கள் ஒருவனும் மனம் திரும்பல. எப்படி நோவின் நாட்களில் எல்லாம் அழிஞ்சானோ அதே போலவே ஆமீன் எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை கர்த்தர் காட்டுறாரு. எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். தலைச்சன்களை சங்கரித்தும் மனம் திரும்பல. கடைசி என்ன நடந்துச்சு? எல்லாம் சிவந்த சமுத்திரத்தில் அப்படியே அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்புறமா போயிட்டான், அக்கறைக்கு போயிட்டான். அப்போ இதே அந்த 2 பிளந்த சமுத்திரத்தில் நாங்களும் ஓடிடுவோன்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ கூட எங்களுக்கெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க சிலர், மாப்பிள்ளை நீ பரலோகம் போகும்பொழுது நான் உன் காலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே என்ன பண்ணிடுறேன். தொங்கிக்கிட்டு வர முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, முடியாது. விளையாட்டுக்கு சொல்லுவான் செல்வம், மாப்பிள்ளை நீ போனா போதும்டா பரலோகம், நாங்கள் 2 பேரும் 2 காலை பிடிச்சி வந்துடுவோம். வர முடியாதுப்பா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. காலம் கொடியதாக இருக்கிறது. காலத்தை என்ன பண்ணி கொள்ளுவோம்?
ஆதாயம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. சகேயுவை கர்த்தர் பார்த்தார். சகேயனுடைய இருதயம் ஆயத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள யார் சொல்றது? வாஞ்சியா இருக்கிறாங்க. ஆமேன். யார் சொல்றது? சகேயு ஆயத்தமா இருந்தான். கர்த்தர் அங்க வந்தார், குறிப்பிட்ட இடத்துல நின்னார், அவனை நோக்கி பார்த்தார். கர்த்தருக்கு தெரியும் ஆயத்தமா இருக்கிற இருதயம். ஆமேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இறங்கி வா சகேயுவே, என்ன பண்ணு, இறங்கி வா. இன்னைக்கு நான் உன் வீட்டில் என்ன பண்ணணும்? தங்க வேண்டும்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள போன பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை என்ன? இன்றைக்கு உன் வீட்டுக்கு என்ன வந்தது? என்ன வந்தது? The salvation, amen, came to his house. Hallelujah. அன்றைக்கு ரட்சிப்பு அவனுடைய வீட்டிற்குள் வந்தது. Hallelujah. ஆமேன். அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு. எவ்வளோலாம் அக்கிரமம் பண்ணானோ அதெல்லாம் ஆமேன் அவன் அறிக்கை செய்தான், விட்டான். ஆமேன். யார்கிட்டலாம் லஞ்சம் வாங்கினா அதெல்லாம் நாலத்தனையாக கொடுக்குறான். 500 ரூபா வாங்கினா 2000 ரூபா கொடுத்துட்றான். அப்படி திரும்ப கொடுத்து எல்லாம் தன்னுடைய ஆமீன் எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு ஆமீன் அன்னைக்கே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஜனங்கள் எல்லாம் சுற்றிலும் கொஞ்சம் சொன்னா, ஏசு கிறிஸ்து பாவியானுடைய வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பிரைஸ் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியும் சகேயு இப்போ பாவியா பரிசுத்தவானான்னு. வெளியில் இருக்குன்னு தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு தெரிஞ்சா போதும், இயேசு கிறிஸ்து தெரிஞ்சா போதும். ஆமேன். பிரைஸ் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, கிரகிக்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். அது நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு. ஆமேன் சொல்லுவோமா? The salvation is the greatest miracle in this world. Hallelujah. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். முடிக்க போகிறேன், ஜெபிக்கிறேன். ரதத்துல மந்திரி போயிட்டு இருக்கிறான், கந்தேகையா மந்திரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போய் கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு என்கிறதான ஒரு சீஷன், தேவனுடைய மனுஷன், அங்கே அப்போஸ்தலன் வருகிறான். இப்போ கர்த்தர் பிலிப்பிட்ட சொல்றாரு, இப்படி இது ஏன் சொல்றேன்னு தெரியுமா? உங்களுக்கு இப்படி சில வாய்ப்புகள் கிடைக்கும், இதை பயன்படுத்திங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் இந்த பிலிப்புகிட்ட சொல்கிறாரு, இப்படி ரதத்தில் ஒரு மந்திரி வந்துக்கிட்டு இருக்கு, கந்தேகையா மந்திரி. அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அந்த புஸ்தக சுருளை எடுத்து வாசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். சொல்கிறாரு, இவனோட நீ போய் ரதத்தில் ஏறிக்க. நீங்களே சொல்லுங்கள், பிரைம் மினிஸ்டர் இப்போ அண்ணா நகரில் போகிறாரு. கர்த்தர் வந்து இப்போ அருள் சொல்லையாட்ட சொல்கிறாரு, மகனே பிரைம் மினிஸ்டர் அது அண்ணா நகரத்தை ஆடுறாரு, நீ ஓடி போய் அவர் காரில் ஏறிக்கன்னா போக முடியுமா? ஏன் பார்த்தீங்களா? நிஷிக்கா முடியாதுன்ட்டாங்க. பிரைஸ் எல்லாம் ஆனால் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்களேன். ஆமேன். பிரைஸ் எல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அப்படி முதலமைச்சர் பிரதம மந்திரிகள்லாம் போகும்பொழுது நிறைய பேர் போய் வண்டியை நிறுத்தி பைபிள் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆமேன். நடக்குது. அதையும் வாங்கி சந்தோஷமாக வாங்குறாங்க. செக்யூரிட்டிலாம் தடுத்தா கூட வாங்கிக்கிறாங்க. முடியும். அப்போ இவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த ரதத்துக்குள்ளே போய் ஏறினான். ரதத்தை நிறுத்தி ஏறி உட்கார்ந்து பேசிக்கிட்டே வந்தான். ஆமேன். பேசிக்கிட்டு வரும்பொழுது அவன் கவனித்தான், இவன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. இப்போ எந்த பகுதியை வாசிக்கிறேன்னு கேட்டு அதிலிருந்து துவங்கி சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு போயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். ஞானஸ்தானம் வரைக்கும். இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு மனம் திரும்ப வைக்கிறாரு. ஆமேன். என்னென்னமோ பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இயேசு உன்னை தொடுகிறாருன்றான், இயேசு உன்னை பார்க்கிறாருன்றான். ஆமேன். இயேசு உன் வார்த்தையை கேட்கிறாருன்றான். பிரைஸ் எல்லாம் என்னென்னமோ ஊழியத்துக்கு பேர். பிரைஸ் எல்லாம் என்னமாவது வச்சுட்டு போங்க, வேணான்னு சொல்ல. ஆமேன். எல்லாரும் பேழைக்குள்ளே வந்தால் தான் அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பேழைக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் இயேசு விடுவிக்கிறாரோ, இயேசு என்ன பண்ணுறாரோ, என்ன பேர் வச்சாலும் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சுவிசேஷம் பண்ணி ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சபை வைக்கிறத விட சுவிசேஷம் சொல்கிறது தான் நல்லதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு சில மணி நேரங்களில்
இந்த டிராவலிங் டைம்லேயே இந்த மந்திரிக்கு சுவிசேஷ ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானமும் கொடுத்துட்டான். ஒரு அலேலியா சொல்லுவோமா? இத்தனை பேர் அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஜனங்களை கொண்டு வர போகிறீங்க. ஹல்லேலூயா. வருஷம் 2 மாதம் இருக்குது. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், கவனிக்கிறீங்களா? பணக்கார மனுஷன் ரட்சிப்புகள் நடத்த முடியாது. பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். இயேசு கிறிஸ்து வந்து நல்ல போதகரே, அப்புறம் என்ன அடுத்தது சொல்லுங்களேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழி சொல்லுங்கண்ணா. இப்போ கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிறதெல்லாம் போய் நீ விற்று தரித்திரத்தின் கொடு, உனக்கு இருக்கிறதுல விற்று தரித்திரன் கொடுத்துரு, அப்போ நீ எங்கே போகலாம் நித்திய ஜீவனுக்கு. வேதம் சொல்லுகிறது, அதை செய்ய அவன் மனதில்லாது இருந்ததுனால துக்கத்தோடு போயிட்டான். எனக்கு இந்த ரட்சிப்பை விட என்கிட்ட இருக்கிற பணம் தான் எனக்கு முக்கியம்னு போயிட்டான். ஆமே. எனக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இப்படி போயிருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க. ஆனாலும் நம்ம ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் பயன்படுத்துவார். இல்லையா சொல்லுவோமா? ஆனால் அந்த மனுஷனை கர்த்தர் விட்டுருக்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனம் இல்லாமல் போனானே, அவன் மனம் திரும்பி இருப்பான். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் விட மாட்டார். இல்லையா சொல்லுவோமா? ஒரு மனுஷன் வந்து கர்த்தரை பார்த்துட்டா, என்கவுண்டர் வித் காட், ஹல்லேலூயா, தேவனோட முகமுகமாக அவன் வந்து சந்திச்சிட்டான்னா அவன் வெறுமையாக போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். 3.5 ஆண்டுகள் எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களாய் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போமா? ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் அவர் சொல்ல ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே என்ன பயன்படுத்துங்க, என்ன உபயோகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யார் என் காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன். கர்த்தர் உங்கள்கிட்ட என்கிட்ட தான் கேட்கிறாரு. யார் என் காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? என்னை அனுப்பும் ஆண்டவரே. சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? அம்மா ஆயத்தமா இருக்கீங்களா? சொல்லுவீங்களா? என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. glory glory. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே. ஆமென். கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. ஆமென். என்னை நடத்துகின்றது. ஆமென். இந்த மேலான கிருபையை, ரட்சிப்பை, சமாதானத்தை, தெய்வீக சுகத்தை, ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டது போல ஆமென் சுற்றிலும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. என் முதல் ஜெபம் பண்ணதுமே அதுதான். சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், சபையில் உண்மை ஆரோக்கிய மாறணும், உண்மை ருசிக்கணும். தினம் ஜெபிக்கிறேன். நிறைய பேர் அப்படி மனம் திரும்பி இருக்கிறாங்க. இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க 2 பேர். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, நீங்க ஆயத்தமா இருந்த கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுத்து பூமியில வாழ்கிற நாட்கள் மனம் திரும்புற ஒரே ஒரு பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னது போல
ஆண்டவரே, என் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இந்த வாழ்க்கையில் நிறைய நீங்க செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்காக நான் என்ன செஞ்சேன் கேள்வி நமக்கு வரணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, இத்தனை பெரிய கிருபை. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் காணிக்கை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்துவோம். உதவி செய்த கிருபை, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கிருபையே. ஹல்லேலூயா. Praise the Lord. கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைந்து போன நேரத்திலெல்லாம் இத்தனை பேர் உடைஞ்சு போயிருக்கிறாங்க. உதவி செய்த கிருபை உருவாக்கணுமே. ஹல்லேலூயா. போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. ஓ ஹல்லேலூயா. கிருபை கிருபை ஓ ஆமென். மாறாத நல்ல கிருபை. ஹல்லேலூயா. கிருபை ஆமென். கிருபை மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கைக்காகவும் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றுமாய் மாறாதவராய் இருக்கிறவரே, ஜீவிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நல்ல அருமையான நாளுக்காக, நல்ல இந்த மனமகிழ்ச்சியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் அப்பா, உங்க சமூகத்திலும் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மையே சேவிக்கும்படியாக எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல அருமையான நாளிலும் உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு கிடைக்காததான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் இந்த ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்பட்டபடினாலும் ஆண்டவரே, உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலும் தங்கியிருந்தபடினாலும் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டீர் ஆண்டவரே. பாடல்களினால் உங்க நாமத்தை நாங்கள் துதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளையும் கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கொடுத்த கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்திற்குள் தங்கி இருந்து ஆண்டவரே அது பேலன்ஸ் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய
ஈவு என்று சொல்ல வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, ஈவாய் நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு ஆண்டவரே நிறைவேற பிரயாசப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்தனை பெரிதான ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் அல்ல ராஜா, இன்னும் ரட்சிக்கப்படாதிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே, கோடான கோடி மக்கள் இருக்கிறார்களே, அவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துங்க கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தின் கிரியையாய் கர்த்தாவே உம்முடைய கரத்தின் காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத அநேகரும் மண்டைக்குள் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க ஸ்தோத்திரம். கர்த்தாவும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. கேட்ட வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்கக்கூடிய கிருபையையும் பலனையும் ஆண்டவரே நீங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாள் நம்முடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதித்து இது நிமித்தம் வருகிறதான நன்மைகள் மேன்மைகளை இவர்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை ஆராதனையில் நாமம் மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். மாலை ஆராதனையில் நாமம் அதிகமாய் மகிமைப்படட்டும். உங்க பிரசன்னம் கடந்து வரட்டும். தடைகள் விலகட்டும். உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆராதனைக்கு வர முடியாமல் தடையோடு இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுடைய பலவீனங்கள் நீங்கட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். உங்க சமூகத்திலும் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்து ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமா இந்த நாளில் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வார்த்தைகள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. பிறக்க இருக்கிறதான புதிய மாதமும் ஆசீர்வாதம் உள்ள மாதமாய் மாறுவதற்காக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, உங்க தெய்வீக கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். அந்த தம்முடைய பிள்ளைகள் அளவில்லாத ஆசீர்வாதத்தோடும் மன நிறைவோடும் திருப்தியோடும் கடந்து செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய திவ்ய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 வருகிறதான வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினால வாக்குத்தத்த ஆராதனை காலை 6:30 7:30 வரைக்கும் நடைபெறும். எல்லாரும் வந்து ஆமீன் தேவ சமூகத்திலிருந்து ஆராதனையோடு புதிய மாத்தை துவங்கும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமீன். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. glory glory glory. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். God bless you. God be with you. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர்களோடு இருப்பாராக. ஆமேன். வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. ஆமேன். வாங்க கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. God bless you and God be with you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.